கொச்சைப்படுத்துவதாக இருந்திருந்தால் யாரையாவது ஒரு பெற்றோரை கூப்பிட்டு வந்து அவர் சொல்லியிருக்கணும். இவங்க சொன்னாங்க, வற்புறுத்தி கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். விஜய்க்கு என்ன கூப்பிட்டா வர்றதுக்கு ஆள் இல்லையா? அவர் இதைத்தான் பண்ணணுமா? அவர் என்ன ஞானசேகரனா? அவர் சாருக்கு வந்து ஆளை பிடிச்சி கொடுக்குறவர் விஜய், பெண்கள் எல்லாம் பார்த்து கூட்டி கொடுக்கறதுக்கு. இது தவறான வார்த்தை. மையம் என்னன்னா, திராவிட மாடல் வெற்றிக்கான வியூகம் அப்படின்னு அவங்க ஒரு புத்தகம் எழுதினாங்கன்னா, தனக்கு மேலே யார் இருந்தாலும் அவங்கள சிறுமைப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவது, ஏளனப்படுத்துவது, கேவலப்படுத்துவது, மட்டுப்படுத்துவது. அவரா முதலமைச்சர்? காவல்துறை அவர்கிட்டயா இருக்கு? நீங்க பேசணும்னா ஸ்டாலின்கிட்ட தானே பேசணும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, சிறுவர்கள் எல்லாம் கஞ்சா கிடைக்குது. பள்ளி மாணவனுக்கு கிடைச்சிருக்கு சார், 8ஆம் கிளாஸ் படிக்கிறான் சார், அவனுக்கு சாராயம் கிடைச்சிருக்கு. அவன் அந்த பொண்ணுக்கு ஊத்தி கொடுத்துட்டு அந்த பொண்ணை கெடுத்திருக்காங்க. மனசை கெடுக்கிறதுங்கிற வேலையை உதயநிதி பண்ணாரு. நாட்டுக்கு எதிரான கருத்துக்களை சொன்னாரு. மாணவர்கிட்ட தானே பேசணும். போரிட்டு 1000-ல் ஒருவனாக வந்து 500-ல் ஒருவனாக வந்து போஸ்டரில் இடம் பிடித்து படத்தில் சில காட்சிகளில் வந்து அதற்கப்புறம் ஹீரோ ஆகி அதை சஸ்டெயின் பண்ணி அப்புறம் ஜெயிக்கணும். தான் எதுவுமே பேசாரு. தான் வந்து அப்படியே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறது, செஸ்ஸில் கிராண்ட் மாஸ்டர் உருவாக்கின ஸ்டாலின் ஐயா தான் அப்படின்ற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிறது, இந்த வேலையெல்லாம் தான் அது செய்யுமே ஒழிய இது எல்லாம் பேச வைக்கிறதுக்கான வேலையை செய்யும். எதிர்க்க முடியலன்னா துணிவு இல்லாமல் இந்த மாதிரி யாரையோ வச்சு பேச சொல்கிறதுங்கிறது கேவலமான ஒரு அரசு. ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் துக்ளக் வாசகர் ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ விஜய் அப்படின்னு சொல்லும் போதுதான், இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி விருது வழங்கும் விழா நடத்தியிருந்தாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான வார்த்தைகள் மூலம், அதாவது வார்த்தை பிரயோகம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் கடுமையான வார்த்தை கூட்டி கொடுக்குறாங்க தமிழர்கள் அப்படிங்கிற, தமிழ் பெற்றோர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் பேசியிருந்தாங்க. தாவேகா சார்பில் வந்து போக்சோ சட்டத்தில் வேல்முருகனை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தேசிய குழந்தைகள் ஆணையத்திடம் வந்து புகார் கொடுத்திருந்தாங்க. இப்போ வேல்முருகன் தரப்புல இருந்து, தமிழக வாழ்வுரிமை கட்சி தரப்புல இருந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதே தேசிய குழந்தைகள் ஆணையத்திடத்தில் விஜய் அவர்கள் பொது வழியில சிறுமிகளை கட்டி பிடித்தார், இது தமிழக கலாச்சாரத்துக்கு எதிரானது, சட்ட ரீதியான நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகாரை கொடுத்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் கிட்ட போய் சொல்லணும் வேல்முருகன் நேரு மாமா என்ன பண்ணாருன்னு. அவர் பேரே அப்படிதான், நேரு மாமா தான் அவர் பேர். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? சிகரெட்லாம் பற்ற வச்சார், பெண்களுக்கு கட்டி பிடிச்சார், இதெல்லாம். இப்போ வைரமுத்து கூட தான் கட்டி பிடிச்சார். வெளில வந்து என்ன சொல்லியிருப்பார்? ஒரு தந்தையும் மகளையும் போல அப்படின்ற மாதிரி கதை விட்டுருப்பாங்க. வேல்முருகன் பேசினது ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தைகள். உன்னால் முடிஞ்சால் அதே மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யணும். 234 தொகுதியில் நல்லா படித்தவங்களை கூப்பிட்டு வச்சு நான் பாராட்டுறேன். சிவகுமார் பண்ணியிருக்காரு. நான் சின்ன வயசில் 20-40 வருஷத்துக்கு முன்னாடி கூட தினத்தந்தியில் சிவகுமார் ஐயா 10,000 கொடுக்கறது, 1000 கொடுக்கறதுங்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். படிச்சிருக்காங்க, படித்தவங்களை நான் ஆதரிக்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்குது? மாணவர்களை உதயநிதி வந்து மாணவர்களுடைய கூட்டத்துக்கு போயிட்டு மத்திய அரசை பற்றி கேவலமான வார்த்தைகளை பேசினார். மனசை திருடுறது தப்பா, உடலை தொடுறது தப்பா? உடலை யார் வேண்டுமானாலும் தொட்டு பேசலாம், சகோதரன் பேசலாம், தந்தையை பேசலாம், மாமன் பேசலாம். ஆனால் மனசை கெடுக்கிறதுங்கிற வேலையை உதயநிதி பண்ணார். நாட்டுக்கு எதிரான கருத்துக்களை சொன்னார். மாணவர்கிட்ட தானே பேசினாங்க. ஸோ அதே கவர்னரை பாருங்கள், இதே மாணவர்களை வைத்துக்கொண்டு அவர் எத்தனையோ விஷயங்கள், நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ யார் மாணவர்களை பயன்படுத்துகிறாங்கங்கிறது முக்கியம் இல்லை. 1-2 பெண் இந்த விஜய் விஷயத்தில் 1-2 பெண் வந்து உடனே டக்குன்னு, ஏன்னா அந்த குட் டச் பேட் டச் சொல்லி கொடுத்துருப்பாங்க படிக்கிற இதில். உங்களுக்கு குட் டச்சாக இருக்கிறது எனக்கு பேட் டச்சாக இருக்கலாம், நான் கொஞ்சம் லைட்டாக நகர்வேன். நான் நகர்றது எதுக்காக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவரை வெறுத்து கூட இருந்திருக்கலாம், அல்லது அவரை பாராட்டி கூட இருந்திருக்கலாம். அதை கொச்சைப்படுத்துவது தப்பு. கொச்சைப்படுத்துவதாக இருந்திருந்தால் யாரையாவது ஒரு பெற்றோரை கூப்பிட்டு வந்து அவர் சொல்லியிருக்கணும். இவங்க சொன்னாங்க, வற்புறுத்தி கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். விஜய்க்கு என்ன கூப்பிட்டா வர்றதுக்கு ஆள் இல்லையா? அவர் இதைத்தான் பண்ணணுமா? அவர் என்ன ஞானசேகரனா? அவர் சாருக்கு வந்து ஆளை பிடிச்சி கொடுக்குறவர் விஜய், பெண்களெல்லாம் பார்த்து கூட்டி கொடுக்கறதுக்கு. இது தவறான வார்த்தை. வேல்முருகன் சில விஷயங்களை திமுகவோட வச்சார், அதை நடக்கலை. சட்டசபையில் இஷ்டத்துக்கு பேசினார், இப்போ நடந்துருச்சு. அதனால் அவர் வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறதும் விஜயை மட்டுப்படுத்துறதும் இதை செய்கிறார். திராவிட மாடலினுடைய மையம் என்னன்னா, திராவிட மாடல் வெற்றிக்கான வியூகம் அப்படின்னு அவங்க ஒரு புத்தகம் எழுதினாங்கன்னா,
தனக்கு மேலே யார் இருந்தாலும் அவங்கள சிறுமைப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவது, ஏளனப்படுத்துவது, கேவலப்படுத்துவது, மட்டுப்படுத்துவது, அவர்களை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொல்லுவது. அவங்க இருமிட்டே இருந்தால் கூட, எங்கள் சோஐயா பற்றி சொல்லியிருக்காங்க, சோஐயா கொஞ்சம் இரும்புவார், உடனே பேசுறதுக்கு நடுவில் இருமல் வருகிறது. கி வீரமணி சொன்னார், இருமலுக்கு நடுவில் தான் பேச ஆரம்பிச்சிருக்கார். முட்டாள்தனமான கருத்து. ஸோ சிறுமைப்படுத்துவது, இது பண்ணிவிட்டு அவங்க லெவலில் இவங்களுக்கு அளவாக கொண்டு வந்து விட்டுறது. ஏன்னா இவனால் ஏற முடியாது, தகுதியும் கிடையாது, திறமையும் கிடையாது, அவனை தூக்கி இறக்கி விட்டுறது. இந்த கேவலமான வேலையை திராவிட மாடல் பண்ணுவாங்க. அதை ஒழுங்காக வாழ்வுரிமை கட்சியோட வேல்முருகன் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆனால் இந்த மாதிரி தான் பண்ணால் தான் பிழைக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்படுத்தியது திமுக. இப்போ வேல்முருகன் அவர்களிடத்துல செய்தியாளர்கள் கேட்கும்போது அவர் விளக்கம் கொடுக்குறாரு. நான் 1.25 மணி நேரம் அதில் பேசியிருக்கேன், தொடர்ச்சியாக பேசிய வீடியோவை விஜய் பார்க்கணும், பார்த்துட்டு நேருக்கு நேர விவாதிக்க தயாரா அப்படின்ற கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுடைய கலாச்சாரம் சீரழிகிறது, பப்பு கிளப்பு போன்ற விஷயங்கள்ல பெண்கள் எல்லாமே அரைகுறை ஆடையில ஆடிக்கிட்டு இருக்காங்க, ஈசிஆர் கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரமே பெரிய அளவில் வளர்ந்துகிட்டு இருக்கு, இது போன்ற ஆதங்கங்கள் தான் என்ன பேச வைத்தது அப்படிங்கிற துணியில கருத்துக்களை. நியாயமான விஷயம். முதல் கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன். அன்புமணி இதை சொன்னார், 5 லட்சம் பேரை கூட்டுட்டு நான் 3 மணி நேரம் பேசியிருக்கேன், எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நடந்த அந்த விவாதத்தை தான் நீங்கள் டிவியில் மாற்றி மாற்றி போட்டு காட்டுறீங்க, நான் அவ்வளோ தூரம் இந்த தமிழ்நாட்டுக்காக நல்லது சொன்னேன், அதை நீங்கள் போட்டு காட்டினீங்களான்னு கேட்டார். அப்போ வேல்முருகன் என்ன சொல்லியிருந்துருக்கணும்? ஆமாங்க, திமுக பண்ணுறது தப்பு சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? சட்டசபையை எடுத்துக்கோங்க, ஒருத்தர் எந்திரிச்சு நல்ல விஷயங்களை சொல்கிறாரு, சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு, அப்பாவையாவே பொறுக்காமல், சபாநாயகரை பொறுக்காமல் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லு, அதைத்தானே நீங்கள் மாற்றி மாற்றி போட்டு காட்டுறீங்க. அப்போது நீங்கள் முதல்ல அதை உணர்ந்துருக்கணும். ரெண்டாவது நான் வர்றேன், ஈசிஆர் கலாச்சாரத்தை பற்றி யார்கிட்ட பேசணும்? எதுக்கு விஜய் கிட்ட பேசுகிற? அவரா முதலமைச்சர், காவல்துறை அவர்கிட்டயா இருக்குது? நீங்கள் பேசணும்னா ஸ்டாலின்கிட்ட தானே பேசணும். இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, சிறுவர்கள்லாம் கஞ்சா கிடைக்குது, பள்ளி மாணவனுக்கு கிடச்சிருக்கு சார், 8ஆம் கிளாஸ் படிக்கிறான் சார், அவனுக்கு சாராயம் கிடச்சிருக்கு, அவன் அந்த பொண்ணுக்கு ஊற்றி கொடுத்துட்டு அந்த பொண்ணை கெடுத்துருக்கான் சார். யார்கிட்ட போய் கேட்கணும்? அதை பதவியில் இருக்கிற அவர்கிட்ட கேட்கணுமா? நாளைக்கு பதவிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வந்தால் நல்லது செய்வேன்னு சொல்கிற விஜய்கிட்ட போய் கேட்கணுமா? ஒரு நியாயம் இல்லை. இப்போ ஒன்றுமே வேண்டாங்க, கடவுள்லையே லக்ஷ்மி கிட்ட போய் படிப்பு கொடுன்னு கேட்குறதும், சரஸ்வதி கிட்ட போய் சொத்து கொடுன்னு கேட்குறதுமே தப்பாயிடும். நீ கடவுள் தானே, நீயே வேணா சரஸ்வதி கிட்ட சொல்லுன்னா சொல்லுவீங்க. வேல்முருகன் பேச வேண்டும் என்றால் சாணிலையாவிடம் பேசியிருக்க வேண்டும். ஸோ இவங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்கிறதே நியாயம் இல்லை, அதை ஒரு கேள்வி ஆக்குவதே நியாயம் இல்லைன்னு தான் நான் நினைப்பேன். ஆனால் வேல்முருகனுக்கெல்லாம் திருந்துவதற்கான வயது இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, நல்லா வரணுங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம சொல்கிறோம். இல்லை, அதே நேரத்தில் வேல்முருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜயை கூத்தாடி அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கிட்ட பேசும்போது தான், நானும் பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக 25 ஆண்டு காலமாக மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மாணவர்களுக்கு பண்ருட்டியில் சைக்கிள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், ஸோ இப்படி பல சேவைகளை செய்துக்கிட்டு இருக்கதா பட்டியலிட்டு காமிக்கிறாங்க. ஸோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் ஒரு கூத்தாடிக்கு ஏன் நீங்கள் போய் வாங்குறீங்க அப்படின்னா எப்படி, எந்த கோணத்தில் இதை? உங்களுக்கு அரசியல் ரொம்ப நாளாக தெரியும். வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அதிமுகவில் கூட்டணியில் இருந்தார்ல, எம்ஜிஆரை கூத்தாடின்னு தானே சொல்லணும். அப்போ அதிமுக கூட்டணியில் போய் இருந்துட்டு இப்போ விஜய் கூத்தாடிங்கிறீங்க. அவர் என்ன இன்ஜினியர் நான் சொல்லிக்கிட்டார், ராசுகுட்டி பாக்யராஜ் மாதிரி தன்னை டாக்டர் நான் சொல்லிக்கிட்டார் இல்லையே. அப்போ கூத்தாடி தான், அதில் என்ன இருக்குது? சிவன் கூட கூத்தாடி தான். உங்களுக்கு நீங்கள் ஒத்துப்பீங்கன்னா சிவன் கூட கூத்தாடி தான். இந்த கதையெல்லாம் இங்கே பேச வேண்டாம். எந்த தொழிலில் யார் இருக்காங்கங்கிறது முக்கியம் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், மிக சிறந்த டாக்டர் இருப்பாங்க, அவங்களுக்கு சமுதாய அக்கறையே இருக்காது. மிக சிறந்த இன்ஜினியர் இருப்பாங்க, சமுதாய அக்கறையே இருக்காது. ஒரு ஆக்டருக்கு மட்டும் தான் எம்ஜிஆர் ஆகணுங்கிற ஒரு எண்ணம் வந்துடாது. விஜயாகவோ, ரஜினியாகவோ, கமலாகவோ, சிவாஜியாகவோ, எம்ஜிஆர் ஆகவோ இருக்கணும்னு சொன்னால் 1 லட்சம் பேரிடம் போரிடணும். போரிட்டு 1000-ல் ஒருவனாக 500-ல் ஒருவனாக போஸ்டரில் இடம் பிடித்து படத்தில் சில காட்சிகளில் அதற்கப்புறம் ஹீரோ ஆகி அதை சஸ்டெயின் பண்ணி அப்புறம் ஜெயிக்கணும். விளையாட்டு இல்லை. இப்போ ஒரு கிரிக்கெட் வீரர் தோனிக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது அப்படின்னு சொன்னால், மற்ற கிரிக்கெட் வீரர்களை விட அதிகமாக ஒரு வயதில் அவர் கிரவுண்டுக்கு வந்தால் 6 அடிப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு உள்ளே வர்றாரு. அதுக்கு அவர் எத்தனை உழைக்கணும்? தோனியா எல்லாருமே ஆகிட முடியுமா? ரஜினியா எல்லாருமே ஆகிட முடியுமா? அப்போ அதை நீங்கள் கூத்தாடின்னு சொல்லிட்டு போயிடுவீங்களா? நியாயம் இல்லையே. ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், வேறு உள்நோக்கம் எதுவும் இல்லை. எனக்கு ஆண்ட்ரியா மேலே, அவங்க திறமை மேலே மதிப்பு இருக்குது. நீங்கள் முதலீட்டு விழா நடத்தணும்னா ஆண்ட்ரியா கூட்டு தானே பாட சொல்கிறீங்க. எத்தனையோ பேர் இருக்காங்களே.
உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது கூப்பிடுறீங்க, சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸு. ஆனால் இப்படி தான் பேசுவீங்களா ஒரு விஷயத்த? எந்த தொழிலுங்கிறது முக்கியம் இல்லை, அவன் எங்கே சக்ஸஸில் நிற்கிறான்னு பேச முடியும். ரஜினிக்கு நிற்கிற ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு திறமையாளனை வேறு ஏதாவது தொழிலில் காட்டுங்க. 10 ரூபாய் டாக்டர் செத்து போயிட்டாருன்னு ஒரு நியூஸ் வருது. அவர் எத்தனை வருஷம் சார் அந்த வேலையை செஞ்சுருக்கணும்? அவருக்கு வீட்டில் பணம் கேட்டு நச்சரிக்கிற குடும்பம் இல்லையா? அவருக்கு கடன் தொல்லைகள் வந்திருக்காதா? அவர் ஏன் 10 ரூபாய் டாக்டர்னு பண்ணுறாரு? அவரை நீங்கள் எத்தனை நாளைக்கு இதுக்கு முன்னாடி போய் பாராட்டியிருக்கீங்க? இன்றைக்கி பத்திரிகையில் வந்த உடனே சொல்லுவீங்க. நான் அப்படி இல்லை, நான் பார்த்துருக்கேன். உஸ்மான் ரோட்டில் இன்றைக்கி ஜிஆர்டி இருக்கு இல்லையா, அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது. அவர் டாக்டர் பேர் 5 ரூபா டாக்டர் தான். அப்படி எத்தனையோ திறமையாளர் இருக்காங்க. மோடி அதை பண்ணுறாரு. மன் கி பாத்தில் இந்த மாதிரி இருக்கிறவங்கள ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்துகிறாரு. ஸோ வேல்முருகன் ஐயாவுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா, திமுகவை பாராட்டி பேசுங்க, தப்பு கிடையாது. உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டாங்க, அதனால் பாராட்டி பேசுங்க. அதுக்காக மற்றவங்களை ஏளனப்படுத்தாதீங்க. இப்போ வேல்முருகன் அவர்களுக்கு விஜய்க்கு எதிராக அரசியல் செய்ய சொல்லி திமுக அஜெண்டா ஏதாவது திமுக தான் என்ன பண்ணணும்னா, ஆர்எஸ் பாரதி எதுக்கு அனுப்பணும், இளங்கோவனை எதற்கு அனுப்பணும், துரைமுருகனை எதற்கு சில டைம் துரைமுருகன் ஐயா பேச சொன்னால் ரிஸ்க் ஆகிடும். அவர் வேறு ஏதாவது பேசி ஜாமீனுக்கு போகிற ஆளை தூக்கில் தொங்க விட்டுருவார். அதனால் அது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். யார் யாரை எதுக்கு பேச வைக்கணுங்கிறது திமுகவுக்கு தான் தெரியும். தான் எதுவுமே பேசார். தான் அப்படியே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறது, செஸ்ஸில் கிராண்ட் மாஸ்டர் உருவாக்கின ஸ்டாலின் ஐயா தான் அப்படின்ற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிறது, இந்த வேலையெல்லாம் தான் அது செய்யுமே ஒழிய இது எல்லாம் பேச வைக்கிறதுக்கான வேலையை செய்யும். எதிர்க்க முடியலன்னா துணிவு இல்லாமல் இந்த மாதிரி யாரையோ வச்சு பேச சொல்கிறதுங்கிறது கேவலமான ஒரு அரசியல். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.